இந்த சட்டத்தினுடைய அர்த்தம் என்று தெரியாமலே சில பேர் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்கள் பெயரையெல்லாம் சொல்லி இந்த மேடையினுடைய தகுதியை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், உழவர்களின் கண்ணீரை துடைப்போம், கல்விக்கூடங்கள் கொள்ளை கூடாரங்களாக இருப்பதை நாங்கள் மாற்றுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், சமூக நீதியை நிலைநாட்டுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், ஊழலை ஒழிப்பது மட்டுமல்ல, மதுவின் கொடுமையிலிருந்து தமிழகத்தை நிரந்தரமாக விடுவிப்போம். என் அன்பு சகோதரிகளே, வீடுகளில் இருந்து என் பேச்சை கேட்கின்ற என் அருமை தாய்மார்களே, இன்று பகலிலே வந்திருக்கிற ஒரு செய்தி, சீர்காழிக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையிலே வைத்தீஸ்வரன் கோயில் என்கிற இடத்தில் 2 பள்ளி மாணவர்கள் +1 மாணவர்கள் முழுக்க மது அறிந்துவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் மயங்கி சாலை ஓரத்திலே கிடந்திருக்கிறார். பகல் நெருப்பு வெயிலில் அந்த மண்தரையில் அப்படியே குடிபோதையிலே கிடந்திருக்கிறார்கள். பின்னர் மாலையில் காவல்துறையினர் வந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை பெற்ற தாயை எண்ணி பார்க்கிறேன், 10 மாதம் சுமந்த அந்த சகோதரியை எண்ணி பார்க்கிறேன். இதே நிலைமை எல்லா வீட்டு பிள்ளைகளுக்கும் வந்துவிடும். உங்கள் பிள்ளைகள் பத்திரமாக இருக்க வேண்டுமா? உங்கள் குழந்தைகள், பெண் குழந்தைகள் பத்திரமாக வீட்டுக்கு வெளியே போய்விட்டு வர வேண்டுமா? இந்த மது கொடுமையிலிருந்து நாம் விடுவதாவில் நரகமாகிவிடும் தமிழ்நாடு. இதை சொல்பவன் யார்? மதுக்கடைகளை எதிர்த்து 99 வயதிலே போராடி அதற்கு பிறகு 60 நாளில் செத்து போனாலே மாரியம்மாள் என்ற அருமை தாயாரின் மகன் வைகோ பேசுகிறார். மதுவை எதிர்த்து 2400 கிலோமீட்டர் கால்கள் கொப்பளிக்க ரத்தம் கொண்ட நடந்து லட்சக்கணக்கான மக்களை நான் சந்தித்த வைகோ பேசுகிறார். ஒளிபெருக்கு இருக்கோ இல்லையோ, அன்பு தோழர்களே,